அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, பொருந்தாத இணையை கண்டறிக. அதாவது பழைய புத்தகத்தில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? பழைய கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? அதில் இப்போ வீரமாமுனிவர்னா வீரமாமுனிவரை பற்றி முழு விளக்கம், அவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு, தேவநேய பாவனர்னா தேவநேய பாவனர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு, திருவிக்கானா அவர் ரிலேட்டடாக என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு, பெருஞ்சித்திரனார் அப்படின்னா இப்போ இதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்றத ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் அதில் நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வீரமாமுனிவர் அப்படின்றது பரமார்த்த குரு கதைகள் அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். தேவநேய பாவனர் அப்படின்னா தமிழ் திருமணம், திருவிக்கா சைவ திருவ, பெருஞ்சித்திரனா தமிழ் சோலை. ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்க, வீரமாமுனிவர் பார்த்திங்கன்னா தொன்னூல் விளக்கம் அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். முதல் சதுரகராதி அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். கிறிஸ்துவத்தோடு சார்ந்த தேம்பவாணி அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். பரமார்த்த குரு கதைகள், நகைச்சுவை கதைகளாக எழுதியிருப்பார். இலக்கண நூலில் பார்த்திங்க அப்படின்னா செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம் அப்படின்றதில் எழுதியிருப்பார். உரைநடை நூல்கள் வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம். ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் கிடையாது. ஸோ இது மட்டும்தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள். தேவநேய பாவனர் எழுதியிருப்பார். தமிழச்சி, தமிழர் திருமணம், தமிழர் வரலாறு, தமிழ் வரலாறு. பாருங்கள், தமிழர் வரலாறு, தமிழ் வரலாறு ரெண்டுமே அதில் யார்? தேவநேய பாவனர் தான். முதல் தாய்மொழி மொழி வரலாறு. ஸோ அப்படின்னு சொன்னால் அதனால தான் தேவநேய பாவனர் மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து திருவிக்கா என்ன எழுதியிருப்பார்? செய்யுள்கள், உரிமை வேட்கை, திருமால் அருள் வேட்டல், முருகன் அல்லது வேட்டல், சிவன் அருள் வேட்டல், கிறிஸ்துவின் அருள் வேட்டல் அப்படின்ற நூலை திருவிக்கா எழுதியிருப்பார். கட்டுரை நூல்கள் திருவிக்கா என்னென்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், இந்தியாவும் விடுதலையும், முருகன் அல்லது அழகு, பெண்ணின் பெருமை, சீர்திருத்தம், சைவத்திருவு, தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் அப்படின்ற நூல் கட்டுரைகளை இவர் எழுதியிருப்பார். ஓகேங்களா? அடுத்து பெருஞ்சித்திரனார் என்ன நூல் எழுதியிருப்பார்? உலகியல் 100. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, நூறாசிரியம், பாவிய கொத்து, மகபுக வஞ்சி. ஸோ இதில் ஸ்கூல் புக்கில் இல்லாத நூல்கள் என்னென்ன அப்படின்னா ஐயை, கழுதை அழுத கதை. இந்த 2 நூல்கள் மட்டும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள். அப்போ இதில் எது பொருந்தாதது அப்படின்னா பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலை அப்படின்ற நூலை எழுதியிருந்திருக்க மாட்டார். ஸோ இதுதான் பொருந்தாதது. ஓகேங்களா? அப்போ வீரமாமுனிவர் பரமார்த்த குருகரை எழுதியிருப்பார். தேவநேய பாவனர் தமிழ் திருமணத்தை பற்றி எழுதியிருப்பார். திருவிக்கா சைவத்திரவு அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். ஸோ அப்போ பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலை அப்படின்ற நூலை எழுதியிருந்திருக்க மாட்டார். ஓகேங்களா? ஸோ அடுத்து 2வது கொஸ்டின் பார்க்கலாம். 2வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா அதுவும் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது பார்த்திங்கன்னா சூரியகாந்தி அப்படின்றது காமராசன், ஞானரதம் அப்படின்றது பாரதியார், எழுத்து சூசு செல்லப்பா, குயில் பாட்டு பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது விளக்கம் பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாரதிதாசன் தமிழச்சியின் கத்தி, அமைதி, இளைஞர் இலக்கியம், சௌமியான், நல்ல தீர்ப்பு, இரணியன், சஞ்சீவி பருவத்தின் சாரல், குறிஞ்சி திட்டு அப்படின்ற நூல்லாம் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்கில் இல்லாத பாரதிதாசன் நூல்கள் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இங்கே குயில் பாட்டு யார் எழுதியிருப்பா அப்படின்னா அடுத்து பார்க்கலாருங்க. காமராசன் கவிதை படைப்புகள் என்னென்ன எழுதியிருக்காரு? கருப்பு மலர்கள், மகாகாவியம், தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும், ஆப்பிள் கனவுகள், ஒரு கதையின் டைரி, சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள், சூரியகாந்தி, கல்லறை தோட்டங்கள். ஸோ சூரியதாண்டி கல்லறை தோட்டங்கள்லாம் நாகராஜன் எழுதுறது தான். கதைகள் நகரத்திலே சில தேவதைகள் எனும் நூலை கதையை எழுதியவர் யார் அப்படின்னா காமராசன். சீசு செல்லப்பா பார்த்திங்க அப்படின்னா சிறுகதை என்னென்ன எழுதியிருக்காரு? சரசாவின் பொம்மை, மணல் வீடு, சுதந்திர தாகம் அப்படின்றது. புதினம் பார்த்திங்கன்னா ஜீவனம்சம், சுதந்திர தாகம் அப்படின்றது எழுதியிருக்காரு. கவிதை தொகுப்பு பார்த்திங்கன்னா மாற்று இதயம், தமிழ் சிறுகதை அப்படின்றது எழுதியிருப்பார். தமிழ் சிறுகதை பிறக்கிறது. PS ராமையாவின் சிறுகதை பாணி, PS ராமையாவின் சிறுகதை பாணி. இதழ் சீசு செல்லப்பாவின் எழுத்து அப்படின்ற இதழ் என்ன பண்ணிருக்காரு? தமிழ் எழுதியிருக்காரு. ஸோ எழுத்து என்ற இதழை லாஸ்ட்டு குரூப் 4 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சீசு செல்லப்பா எழுத்து எனும் இதழ் நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சீசு செல்லப்பா. அடுத்து சிற்றிதழ்
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிற்றிதழ் ஓகேங்களா. ஸோ சீசு செல்லப்பாவோடைய இதழ் வந்து சிற்றிதழ். ஸோ இதில் அப்போ பொருந்தாதது எது அப்படின்னா குயில் பாட்டு அப்படின்றது பாரதிதாசன். குயில் பாட்டு யார் வந்து இது பண்ணிருப்பா, பாரதியார் தான் வந்து எடுத்து வந்திருப்பார், எழுதியிருந்திருப்பார் ஓகேங்களா. ஆனால் இந்த குறிஞ்சி திட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2019 குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க. குறிஞ்சி திட்டு என்னுங்களுக்கான ஆசிரியர் யார்? ஃபஸ்ட் ஆப்ஷன் பாரதியார், ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பாரதிதாசன் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததும் பொருந்தாத இணையை கண்டறிய. ஸோ சிறுபஞ்ச மூலம் அப்படின்ற நூல் எழுதியவர் காளிதாசன். ஞானரதம், கல்கி, எழுத்து சீசு செல்லப்பா. ஸோ எழுத்து அப்படின்றது என்னது, இதழ். இப்போ மேலே பார்த்தா இல்லைங்களா, அதுதான். அடுத்து குயில் பாட்டு யார்? பாரதியார் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இது விளக்கம் பார்க்கலாம். கல்கி வந்து சிறுகதை வந்து நிறையா இருப்பார் இல்லையா. சாரதாவின் தந்திரம், கணையாளியின் கனவு, அபலையின் கண்ணீர், மாடதேவன் சுனை நாவல்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வனின் காதலி, தியாகபூமி, அலையோசை, சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன்றது எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அது கொஸ்டின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். சீசு செல்லப்பா வந்து சிறுகதைகள் தொகுப்பு 60, சத்தியகிராகி, வெள்ளை, நீர்க்குமிழி, பழக்க வாசனை, கைதியின் கர்வம், செய்த கணக்கு அப்படின்றதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் சீசு செல்லப்பா இருப்பார். பாரதியாருடைய உரைநடை நூல்கள் பார்த்திங்கன்னா சந்திரிகையின் கரை, தராசு, ஞானராம். இந்த கொஷின் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துருச்சுங்க. லாஸ்ட்டு 2022 கீழ்கண்டவற்றில் பாரதியாரின் உரைநடை நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன், 50 கொஷின்ஸாக போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து சந்திரிகையின் கதை அப்படின்றத கொடுத்துட்டு மீதி 4 நூல் வந்து அவருடைய வேறு நூல்களை கொடுத்துட்டு இதில் கீழ்கண்டவற்றில் உரைநடை நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதழ்கள் வந்து இந்தியா, விஜயா அப்படின்றது பாரதியோட இதழ்கள். ஸோ இந்தியா அப்படின்ற இதழில் என்ன பண்ணிருப்பார், கருத்து படம் வரைஞ்சி இந்தியாவுக்கு முன்னோடியாக இருந்திருப்பார். அடுத்து வந்து காரியரசன் அப்படின்ற சிறுபஞ்ச மூலம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார் ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் வந்து எது பொருந்தாதது அப்படின்னா ஞானரதம் அப்படின்ற நூல் தான் பொருந்தாதது. ஞானரதம், கல்கி எழுதுகிற நூல்கள்லாம் இங்கே கீழே இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக கல்கி எழுதுகிற நூல், இதில் வந்து ஞானரதம் அப்படின்ற நூல் வராது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருந்தாதது பாடலின் தொடக்கம் பொறுத்துக. பொன்னும் துகிரும் மன்னிய, கண்வனப்பு கண்ணோட்டம், அதுக்கு அரிகள் மாறிய அங்கன் அகவையல், தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விளக்கம் வந்து மிளைக்கிழவன் நல்வேட்டனார் 5 திணைகளை பற்றி பாடல் இயற்றியுள்ளார். நற்றிணையில் 4 பாடல்கள், குறுந்தொகையில் 1மாக மொத்தம் 5 பாடல்கள் இயற்றிருக்கார் மிளைக்கிழவன் நடவேட்டனார் ஓகேங்களா. அது மதுரை கணக்கனார் மகனார் நக்கீரனார், திருமுருகாற்றுப்படை, நெடுநாள்வடை, புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகையில் சில பாடல்களை இயற்றியிருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணக்கனார் வந்து பார்த்திங்க அப்படின்னா புறநானூற்று பாடல்களை இயற்றியிருக்காரு. இதில் வந்து என்ன அப்படின்னா பொன்னும் துகிரும் மன்னிய அப்படின்ற நூலில் அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் வந்து கண்ணகனார் புறநானூற்று பாடலில் வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணோட்டம் அப்படின்றது காரியரசன் எழுதிய நூலில் இருக்கும். அரிகள் மாறிய அங்கன் அகவையல் அப்படின்றது பார்த்திங்கன்னா மிளக்கிலான் நலவேட்டனார் அப்படின்றது இருக்கும். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி அப்படின்றது அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாருன்னா மதுரை கணக்கையனார் மகனார் நக்கீரனார். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி தான் வந்து ரைட்டு ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து போகிறதுக்கு தஞ்சை ஆபரகாம் பண்டிதர், அதுக்கப்புறம் வி.கே. சூரியநாராயண சாஸ்திரர், கோமல் சுவாமிநாதன், முதுநாரை, தண்ணீர் இசைநூல், கருணாமித்த சாகரம், மான விஜயம் அப்படின்ட்டு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் வந்து தஞ்சை ஆபரகாம் பண்டிதர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கருணாமித சாகரம் அப்படின்றது இசைநூல். இவர் இந்த ஒரே ஒரு நூல் மட்டும் தான் எதிர்பார்ன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. வி.கே. சூரியநாராயண சாஸ்திரியார் அப்படின்றவர் நாடகங்கள் வந்து எதிர்ப்பார். ரூபாவதி, கலாவதி, மானவிசயம், நாடகவியல், அதுக்கப்புறமா சூர்பனகை அப்படின்ற நாடக நூல்கள் எழுதியிருப்பார். கோமல் சுவாமிநாதன் என்னென்ன நூல்கள் எழுதியிருப்பார்னா புதிய பாதை, சன்னிதெரு, நவ நாற்காலி, வாழ்வின் வாசல்,
மந்திரி குமாரி அப்படின்ற நூல்களை வந்து எழுதியிருப்பார். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, இப்போ வந்து தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் அப்படின்றதுக்கு வந்து கருணாமிர்த சாகரம் அப்படின்றது வி.கே. சூரியநாராயண சாஸ்திரி என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, மான விஜயம் அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். கோமல் சுவாமிநாதன் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா தண்ணீர் தண்ணீர் அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். இது வந்து எல்லாமே உரைநடையில் வந்து இருக்குது. ஓகேங்களா. முதுநாரை அப்படின்றது என்னது இசை நூல்கள் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த காணொலிக்கான வீடியோ முடிச்சு. ஸோ இதில் நிறையா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பிடிஎஃப் வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து கொஷின்ஸ் போட்டிருக்கேன். நியர்பை 450+ கொஷின்ஸ் போட்டிருக்கேன். போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. பாய்.